கிறிஸ்துவுக்குள் அன்பான்களே, இந்த புதன்கிழமை அதிகாலையில் மறுபடியும் கர்த்தருடைய ஆலயத்தில் வரவும், இந்த நாளின் அதிகாலையில் கர்த்தரை ஆராதிக்கவும் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பளித்தார். இந்த நாளின் காலையில் இந்த நாளின் சிந்தனைக்கென்று ஆண்டவர் நமக்கு தருகிற இறை வார்த்தை நாம் வாசித்த நிருப பகுதியிலே இருக்கிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த திருமறை பகுதியின் முந்தின பகுதிகள் இயேசு கிறிஸ்து முடிவில்லாத நித்திய ஆசாரியராயிருக்கிறார் என்பது விளக்கப்படுகிறது. எப்படி அவர் ஆசாரியராயிருக்கிறார்? பூமியில் இருக்கிற ஆசாரியர்களுடைய வேலை என்னவென்றால், ஜனங்களுடைய பாவங்களுக்காக பிராயச்சித்த பலி செலுத்த வேண்டும், அவர்களுக்காக மத்தியஸ்த பிரார்த்தனை செய்ய வேண்டும். இவரோ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி துவக்கமும் முடிவும் இல்லாதவராய் கடவுளுடைய சமூகத்திலே நின்று கொண்டு நமக்காக எப்போதும் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்திருக்கிறபடியினால அவர் வல்லமை உள்ளவராகவும் முடிவில்லாதவராகவும் நமக்காக பிதாவின் சமூகத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் என்ன, கர்த்தருடைய பிள்ளைகள் முற்றுமுடிய காக்கப்படுகிறவர்களாக, முற்றுமுடிய ஜெயம் பெறுகிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். இதுதான் நமக்குடைய நம்பிக்கையின் செய்தி. பக்தன் ஒருவன் கொடிய பாவங்களில் அகப்பட்டு சிக்கி தவித்தார். ஒரு நாள் தேவ வசனத்தை வாசித்து தியானித்த போது அவனுடைய இருதயம் குத்தப்பட்டது. பாவங்களை எல்லாம் விட்டு விலகின. ஒரு சில மாதங்கள் கடந்த போது அவனுக்குள் ஒரு பயம் உண்டாயிற்று. நான் விட்டு வந்த பாவங்களை இனிமேல் செய்யாமல் இருக்க எனக்கு முடியுமா? அல்லது இந்த பாவங்கள் என்னை மறுபடியும் ஆக்கிரமித்துக் கொள்ளுமோ? நான் முற்றுமுடிய ஜெயிக்கிறவனாக இருக்க எனக்கு பலன் இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் அவனுக்குள்ளே வந்தது. ஒரு நாள் அவனுடைய நண்பனுடைய வீட்டுக்கு ஒரு ஜெப கூடுகைக்காக போனான். அந்த வீட்டில் ஒரு பெரிய படம் மாட்டப்பட்டிருந்தது. அந்த படம் என்னவென்றால், தானியேல் சிங்கக்கவியில போடப்பட்டிருக்கிறான். அவனை சுற்றி நிறைய சிங்கங்கள் கையை வைத்துக்கொண்டு வாயை பொத்தி கொண்டு அப்படியே நிற்கிறது. அப்போது இவன் ஒவ்வொரு சிங்கமாக பார்க்கிறான். எந்த சிங்கமும் வாயை பிளக்கவில்லை, காலை அசைக்கவில்லை, அப்படியே கட்டி போட்டது போல இருக்கிறது. அப்போது ஆண்டவர் இவனுடைய இருதயத்தில் பேசுகிறார். மகனே, விட்டு வந்த பாவத்தை மறுபடியும் நான் செய்து விடுவேனே என்றுதானே நீ சிந்திக்கிறாய்? இதோப்பா, தானியேலுக்கு முன்னால நிற்கிற சிங்கங்கள் எல்லாம் கடவுள் கட்டி போட்டவைகள். ஆண்டவர் அவைகளுடைய வாயை கட்டி இருக்கிறார், கையை கட்டி இருக்கிறார். இதுபோலத்தான் எந்தெந்த பாவங்களை நீ விட்டு விட்டாயோ அந்த பாவங்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு தம்முடைய இரத்தத்தினால ஜெயித்து விட்டார், கட்டி போட்டு விட்டார்.
இனி நீ அந்த பாவங்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, தைரியத்தோடு நீ கர்த்தருக்காய் வாழ என்று சொன்ன. அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு மறு அர்ப்பணம் செய்தார். அவர்தான் வேதத்துக்கு விளக்கவரை எழுதின ஸ்கோஃபீல்டு என்று சொல்லக்கூடிய தேவ மனிதன். ஸ்கோஃபீல்டு தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்லும் போது இந்த சம்பவத்தை மறக்காமல் சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவினாலே ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு கிறிஸ்தவள் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். நாம் எந்த சூழ்நிலையிலே வைக்கப்பட்டிருக்கலாம், சாத்தான் எந்த விதத்தில் நம்மை பயமுறுத்தலாம். ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர், மரணத்தை ஜெயித்தவர், மரித்து உயிர்த்தவர், என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்க வாக்களித்தவர். அவர் நமக்குள் இருக்கிறபடியினால், நம்மோடு இருக்கிறபடியினால் நம்மை எந்த பாவ அடிமைத்தனமும் மேற்கொள்ள முடியாது. நாம் வெற்றி உள்ள ஒரு விசுவாச வாழ்க்கையை உலகத்தில் வாழ முடியும். அகஸ்டீன் என்று சொல்லக்கூடிய பக்தன் பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தவர். பாவ பழக்கங்களை எல்லாம் வெறுத்துவிட்டு கர்த்தருக்காக தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்தார். பல மாதங்கள், பல வருடங்கள் தீய நண்பர்களோடு, தோழிகளோடு அவருக்கு பழக்கம் இருந்தது உண்மை. ஆனால் கர்த்தர் அவருடைய இருதயத்தில் பேசினதிலிருந்து எல்லா பாவ பழக்கங்களையும் விட்டு ஒரு பக்தராக, புனிதராக மாறினார். அவர் மனம் திரும்பின பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு தெருவிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார். பழைய நண்பர்கள் அவரை கைதட்டி அழைத்தார்கள். வா, மதுபானம் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம், வா. அகஸ்டீன் கைகளை கட்டிக்கொண்டு, தலையை கீழே சாய்த்து கொண்டு அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவரை கைதட்டி அழைத்த நண்பர்கள் வேடிக்கை காட்டுகிறார்கள். இவனுக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா, பைத்தியக்காரன் போல போகிறானே, நம்ம சொல்லுகிறது இவனுடைய காதல விழவில்லையா? அகஸ்டீன் சொல்லுகிறார், அன்றைக்கு நான் பாவத்துக்கு அடிமையாயிருந்த போது நீங்கள் எனக்கு நண்பர்கள், இன்றைக்கு நான் கிறிஸ்துவின் அடிமை, நான் உங்களுக்கு நண்பர்களாய் இருக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து தன்னோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஜெயித்தவராக, ஜெயிக்கிறவராக தன்னோடு இருக்கிறார் என்பது மட்டும் போதாது, அந்த கிறிஸ்துவுக்கு தன்னை அடிமைப்படுத்தி வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்த கிறிஸ்து நம்மை வழிநடத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு கொடுக்க வேண்டும். அவர் நம்மை வழிநடத்த வேண்டும். நம்முடைய சிந்தையில, செயலில, ஜீவியத்தில அவருடைய ஆக்கிரமிப்பு இருக்க வேண்டும். அவருடைய வசனத்தின் ஆளுகை இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான் ஒரு ஜெயம் பெற்ற கிறிஸ்தவனா வாழணும், ஆனா நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், ஆண்டவருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு முறை பாவத்திலிருந்து விழுந்து விட்டு எழுந்திருப்பான், மறுபடியும் சாத்தான் நம்மை அதே பாவத்துக்குள்ள தள்ளி விடுவான். ஆகையினால்த வேதம் சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்தவன் தோற்கிறவன் அல்ல, அவன் தோற்று போக வேண்டிய அவசியமும் இல்லை.
ஏனென்றால் நமக்குள் இருக்கிறவர் உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை வென்றவர், மரணத்தையே ஜெயித்தவர். தம்முடைய மரணத்தால் நம்முடைய மரணத்தையே ஜெயித்தெடுத்த கிறிஸ்து நம்மை வெற்றியுள்ள வீரர்களாய் பார்க்க விரும்புகிறார். வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய நமக்கு எல்லா ஆற்றலையும் பலத்தையும் தந்திருக்கிறார். நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஐயோ, சாத்தான் என்ன திரும்ப திரும்ப கொண்டு போய் சோதனையில தள்ளுகிறானே, திரும்ப திரும்ப என்னை பாவத்தில் தள்ளுகிறானே என்று சொல்லி நாம் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மோடு கூட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் பெரியவர். நமக்குள் இருக்கிற விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமாக இருக்கிறது. இன்றைய காலையில அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு தருகிற ஆலோசனை இதுதான். உங்களுடைய வாழ்க்கையின் பொறுப்பை ஆண்டவருக்கு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை நடத்துவது ஆவியானவராய் இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுக்கிற முடிவுகளாய் இருக்கலாம். எல்லாம் கர்த்தருடைய வசனத்துக்கு உட்பட்டதாக, கீழ்ப்பட்டதாக இருக்கட்டும். பிறகு பாருங்கள், நீங்கள் ஜெயிக்க தொடங்குவீர்கள். ஒருவேளை நீங்கள் இதுவரையிலும் தோற்றுக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு முதல் கர்த்தர் ஒரு வெற்றியான வாழ்க்கை உங்களுக்கு முன்னால் வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் முற்றும் ஜெயம் பெற்றவர்களாகவே உலகத்துக்கு முன் அர்த்தப்படுகிறோம். நாம் தோற்று போவதற்கு ஆண்டவர் எப்போதும் இடம் கொடுப்பதில்லை. இன்றைய காலையில் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு, தைரியத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்போம். மரணத்தை வென்ற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறவர், எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராய் ஆகையால் அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் நமது இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென்.